கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். கைஸ், தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் டிவிகே மினிஸ்டர்ஸையும் சீமான் நேத்து போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காரு. வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எதிர்கட்சியை இல்லாத சட்டசபை அமைப்பேன். உன்னை தாண்டா தேடி இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. ஆக்சுவலா இங்க நடந்தது பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. உடுமடே பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். சோ அது என்ன மேட்டர்னு பார்க்க போறோம். காங்கிரஸ் கட்சியை மானங்கட்ட கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சோ இது எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓஜி சீமான் இஸ் பேக், சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்டிகே சைடுல இருந்து. வெற்றியை, என்னுடைய வெற்றி சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியாது. இது கூடவே முதலமைச்சர் விஜய் பிரஸ் மீட் பண்ணாமே இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிரஸ் மீட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. என்ன எழவி அது? சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலமைச்சர் விஜய் திருச்சியில இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டாரு. அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கட்சியா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில என்டிகே மட்டும் தான் இன்னும் பதிலடி கொடுக்காம இருந்தாங்க. சோ நேத்து சீமான் மொத்தத்துக்கும் சேர்த்து வச்சு செதுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நக்கல்யா அவனுக்கு. அந்த கவர்ச்சியில ஆரம்பிச்சு என் மேல பழி போடுறாங்கன்னு சொன்னதுல இருந்து எல்லாத்தையும் பாட்டா பிரிச்சிருக்காரு. ஒன் பை ஒன்னா போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, அதாவது கவர்ச்சியால தான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் வந்து கோவப்படுறாரு. கவர்ச்சியில ஜெயிக்காம வேற எதுல ஜெயிச்சீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஏன்னா இவர் வந்து மண்டேலா மாதிரி 27 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. சோ நாட்டு விடுதலை கோசம் போராடி இருக்காரு. இவர் வந்து கவர்ச்சியை தாண்டி வேற எதுல ஜெயிச்சீங்க நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. நியாயமான கேள்விதான். மனசு இல்லனாலும் அதான் 69 படம் நடிச்சிருக்காரு. அதுல ஒரு படம் நல்ல படம் இல்ல. நல்ல படம் தர முடியாத ஒருத்தன் நல்லாச்சு தருவான்னு இந்த ஜனங்க நம்பி இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. அதாவது எம்ஜிஆர் கூட பாத்தீங்கன்னா ஒரு 200 பாட்டு வந்து மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்கள் வைக்கிற பாட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி ரஜினி கூட ஒரு 50 படம் சொல்லலாம். கமலஹாசனுக்கு ஒரு 100 படம் கிட்ட சொல்லலாம். ஆனா 69 படத்துல ஒரு படம் கூட மக்களுக்கான படம் இல்லையே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. சோ நியாயமான கேள்விதான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த கவர்ச்சின்ற மேட்டரை விஜய் அவர்கள் பேசிட்டு தர்மடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கவர்ச்சியால தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ குறை சொல்றாங்கன்னு சொல்றாருல, அது உண்மை. ஆனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. டிவிகேவோட அமைச்சர்களும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கவர்ச்சியால தாங்க நீங்க ஜெயிச்சீங்க, திரை கவர்ச்சி இருந்ததுங்க. சோ அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. அது ஏன் உங்களால அக்செப்ட் பண்ண முடியல? நீங்க மக்களுக்கான கருத்துக்களை சொல்லி ஜெயிச்சீங்களா? இல்ல. கருத்துக்களை சொல்லி ஜெயிச்சிங்களா? இல்ல. இங்க ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒட்டுமொத்த பேரும் விஜய் அவரோட ஒரு ஃபேஸுக்கு தான் மொத்த பேர் ஓட்டு போட்டாங்க. சோ அப்படின்னும் போது திரை கவர்ச்சி தான், அளவு கடந்த திரை கவர்ச்சியில தான் ஜெயிச்சிங்க. சோ அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணாம அவர் பாட்டு பேசிட்டு போனதால எல்லா கட்சிகளும் எடுத்து வெளிவெளி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் சீமான் அடி இருக்கு, எப்பா மரணடிடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மூச்சு திணற அடிச்சானுங்க. ஏன்னா ஒரு டாபிக்ல அடிக்கல, எல்லா டாபிக்கும் புட்டு வச்சிருக்காரு. 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னீங்க, முதல்ல மின்சாரத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயா கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நியாயமான கேள்விதான். மின்சாரத்தை கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. ஏன்னா இப்போ வரைக்கும் பவர் கட் ஆகுதுன்னு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்துல எம்எல்ஏ பழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு திருச்சி மேடையிலும் முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தாரு. சோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள். உங்க மேல பழி போட்டாங்களா? சரி, ஓகே, பழி போட்டாங்க. இப்போ உங்ககிட்ட தானே ஆட்சி இருக்கு, நீங்க கண்டுபிடிங்க. சிபிசிஐடி எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளி யாரும் சொல்லுங்க, அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறார். நியாயமான கேள்விதான், நம்ம கேட்டதுதான். ஆனா அது சொல்ல மாட்டாரே முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதுதான் நடந்தது. இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது. நிரூபி
ஏன் சார் நிறுவீங்க? அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல திமுக வந்து உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அது கோல திமுக அரசு. அதிமுக அந்த சமயத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சு, திமுகவை எதுக்குறதா நினைச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனா அந்த இடத்துல 41 உயிர் போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட நீங்க மன்னிப்பே கேட்கல. ஏன்னா உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோளை அரசு திமுக அரசு. அதிமுக எடப்பாடியை குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில் ஆதரிச்சு பேசணும்னு இவர் பாய்ந்துட்டாப்ல. அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மை. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க 41 உயிர் போனதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கூட மன்னிப்பே கேட்கல. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பழி போடுறதுலயே இருந்தாரு, விக்டிம் கார்டு ப்ளே பண்றதுலயே இருந்தாரு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ளே பண்ணா பரவாயில்ல, எலெக்ஷனுக்கு அப்புறமும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சீமான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த இடத்துல கஞ்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போதை பொருள்லாம் நிறைய விற்கிறாங்க, போதை வந்து ஊடுருவி இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்றாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். சோ இந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுட்டு என் மேல பழி போட்டா நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அதை தானே நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னீங்க, இந்த மாதிரி போதை பொருள் ஃபுல்லா தெருவுக்கு இருக்கு, நான் வந்தா ஒளிப்பேன் தானே சொன்னீங்க. இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் திமுக பழக்கப்படுத்திட்டு போயிடுச்சு, என்னால ஒழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன நியாயம்? தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. எனக்கெல்லாம் ஒரு மாசம் வேணாம், ஒரு நாள் இருந்தா போதும், நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி காமிப்பேன். நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட. எனக்கு வாங்கி யூஸ் பண்றவனுக்கு போதை பொருள் எங்க வைக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா போலீஸுக்கு தெரியல. இது நம்ப சொல்றீங்களான்ற கேள்வியும் கேட்டிருக்காரு. நியாயமான கேள்விதான். ஏன்னா வாங்கி யூஸ் பண்ற பொதுமக்களுக்கு கஞ்சா வைக்கிற இடம் தெரியுதுன்னா போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்னது புலனாய்வு புலிகள்லாம் போலீஸ்ல அப்படின்ற நியாயமான கேள்வி வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. சோ அததான் பாத்தீங்கன்னா சீமான் அவரும் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அமல்படுத்திக்கிட்டே இருக்காரு. போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் எழுத்து போட்டாப்ல. ஜல்ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம், ஒரு நாட்டு குடிமக்களுக்கு வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்ல. ஒரு குடிநீர் திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிபிஎஸ்இல வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை வந்துருச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து ஒரு கேள்வி கூட முதலமைச்சர் விஜய் கேட்கவே இல்லை. உண்மை, அது கேட்கவே இல்லைங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்களில் கொடுப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆப் அடிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 12,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்க வேண்டியது. ஆனா இப்ப எவ்வளவு திரும்ப ஒதுக்கி இருக்காங்க? அதுக்கு வெறும் 3,000 சொச்சம் கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. சோ அப்படின்னும் போது முக்காவாசி பேருக்கு 100 நாள் வேலை திட்டம் வந்து சேர போறது இல்ல. இது எவ்வளவு பெரிய ஆப், இதை எதிர்த்து முதலமைச்சர் விஜய் கேள்வி கேட்கணும்ல, ஆனா கேள்வியே கேட்கல. யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? இந்த மனுஷன் எதுக்கு எதிராகவும் கேள்வி கேட்க மாட்டாரு, வாயை திறந்து பேசவே மாட்டாரு. அப்ப வந்து மோடி எதுக்குறதா காமிச்ச அந்த பிம்பலாம் எல்லாம் பொய்யா அப்படின்ற கேள்வி தான் வருது. சீமான் அவரா தான் கேட்கிறாரு. முக ஸ்டாலின் ஜெயிச்ச உடனே போய் மோடி காலில் விழுவாருன்னு சொன்னாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரமே போய் விழுறாரு. தேர்தல் முடியும் முதல் நாள் ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல. தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்துல இவர் போய் விழுகிறாப்ல. சோ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர திட்டம் எதையுமே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் எதுக்கவே மாட்டாருங்க, எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டாரு. இந்த மேகதாது அணை மேட்டர்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்றாங்க, அதுக்கும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாரு. சோ இந்த மேட்டரையும் எடுத்து சீமான் வந்து பேசியிருந்தாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இத பேசும்போது நடுவுல இந்த காங்கிரஸ் கட்சியை போட்டு பொளந்து தள்ளிட்டாரு. அதாவது மானங்கட்ட கேள்வின்னு சொல்லுவாங்கல்ல, மானங்கட்ட கேள்வியை கேட்டு விட்டாரு. நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்கம். அதாவது 10 MP திமுக கூட தான் நின்னு ஜெயிச்சிங்க. இப்ப திமுக விட்டு ஓடிட்டீங்க. நீங்க உண்மையிலே சூடு, சொரணை, மானம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா அந்த 10 தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணிடுங்க. டிவிக்கு கூட நின்னு இடைத்தேர்தல், இப்ப இடைத்தேர்தல் கூட இடைத்தேர்தலா வரும்ல, சோ அப்ப இந்த இடைத்தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு திருப்பி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் போங்க. அதை விட்டுட்டு அவங்க கூட நின்னு ஜெயிச்சுட்டு அங்க போயிட்டு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன மாதிரி இது பிச்சை எடுக்கிற பொழப்பு இது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பயங்கரமா கேவலமா மானங்கட்ட கேள்வி வந்து கேட்டு விட்டுருக்காரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு
ஆனா அது எல்லாமே பொய்யான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே உண்மை. காங்கிரஸ் அப்படிதான் பண்ணுச்சு. திமுக கூட நின்று இந்த எலெக்ஷன்லயே வச்சுக்கோங்களேன், நாடாளுமன்ற எலெக்ஷனை விடுங்க, இந்த எலெக்ஷன்லயே திமுக கூட நின்று ஜெயிச்சுது 5 இடத்துல. ஆனா இங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, அதுவும் சொல்லாம கொள்ளாம ஓடி போய் சப்போர்ட் பண்ணுச்சு. சோ இப்போ இங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க வந்து திமுக கூட இருந்தும் நாடாளுமன்றத்துல எம்பி வாங்கிட்டு போயிட்டீங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையிலும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களை வாங்கிட்டு போயிட்டீங்க. ஆனா இப்போ நீங்க போய் சப்போர்ட் பண்றது டிவிகேக்கு சப்போர்ட் பண்றீங்க. சோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் இருந்தா ராஜினாமா பண்ணிட்டேன்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். ஆனா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களே. அதே மாதிரி இந்த மன்னராட்சின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல திமுக பார்த்து. திமுக மன்னராட்சி தான், குடும்பாட்சி தான். ஆனா இதோட முக்கியமான ஒரு மன்னராட்சி குடும்பாட்சியே காங்கிரஸ் தானே, அதுக்கு விதையே காங்கிரஸ் தானே. சோ அதை எதிர்த்து ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க? அவங்கள கூட கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க, நீங்களா மன்னராட்சியை பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இவர் வாயை திறந்தா மன்னராட்சி வாரிசு அரசியல், மன்னராட்சி வாரிசு அரசியலின் ஆர்ஜின் இருக்குல்ல, தோற்றுவா இருக்குல்ல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்துல தான் இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா ராகுல் காந்தி இருக்காரு. அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா? நியாயமான கேள்விதான். அதாவது கேட்கிற கேள்வியெல்லாம் நியாயமான கேள்விதான். ஆனா இதுக்கெல்லாம் பதில் வருமா? வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பிரஸ். இந்த பிரஸ் விஜய் அவர்கள் ஒரு மண்ணா கூட மதிக்கல, வேற வார்த்தை யூஸ் பண்ணிருந்தாரு. சோ ஒரு மண்ணா கூட மதிக்க மாட்டாரு. ஆனா அவர் போறார், அவர் வாரார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு பின்னாடியே இந்த ஊடகங்கள் சுத்திக்கிட்டே இருந்தது. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றார். அவ ஊடகத்தை கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்மள வந்து இக்னோர் பண்ணாங்க, நம்மள வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காம போனாங்க. இப்ப நான் வந்து அவங்கள இக்னோர் பண்றேன், நான் எதுக்கு உங்களை மதிக்கணும்? என்ன ஒதுக்குனவங்கள நான் ஒதுக்குறேன், என்ன வந்து தீண்டத்தகாத ஒரு கட்சியா வந்து நம்ம கட்சியை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல, போட்டா போடு போல. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா 234 தொகுதிக்கு ஒரு மனுஷன் பிரச்சாரத்துக்கு போனாரு. அதை வந்து இந்த மீடியா சேனல்ஸ் எடுத்து காமிச்சுதான் பாத்தீங்கன்னா காமிக்கல, அதை காமிக்கல. ஆனா முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 15 வாட்டி தான் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. சோ அந்த மனுஷன் வந்ததுல இருந்து போற வரைக்கும், வீட்டுக்குள்ள போற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா அவரை சுத்தியே சுத்திக்கிட்டு இருந்தது. அததான் இப்ப மனகிட்ட கேள்வியா கேட்கிறாரு, என்ன கொடுமை சரவணன், நீங்களாம் பிரஸ் மீடியாலாம் என்னடா நீங்க நியாய தர்மத்தோடு நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்போ சீமான் வந்து ரொம்ப தெளிவா இருக்காருன்னு இதுல தெரிஞ்சு போச்சு. மீடியாக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு, உங்களை நம்பி நான் கட்சி ஆரம்பிக்கல, இந்த மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல, நீங்க என்ன காமிச்சா காமிக்க கட்டி போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சீமான் அவர் இக்னோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நேத்து அவர் பேசுனது எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்தது. எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்தது. பாலிமர், புதிய தலைமுறை, எல்லா நியூஸ் சேனல்லையும் வருது, தந்தி கிந்தி எல்லாத்துலயும் வருது. எதனால வருது? அவர் வந்து இக்னோர் பண்ணிட்டாரு. ஓகே, அவரோட கண்டென்ட் கிடைக்கிறது ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படின்னும் போது அதுக்கு வேல்யூ தரானுங்க. ஆனா அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ரோடா தெருவா கத்தி பேசிட்டு இருக்கும் போது வேல்யூ தரல. ஆமா இவர் எப்பவும் பேசி அப்படின்ற மாதிரி விட்டுட்டானுங்க. சோ இப்போ அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது பார்க்கும் போதே தெரியுதுங்க. எல்லா நியூஸ் சேனல் எடுத்து போட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட மாட்டானுங்க. ஆனா இப்ப போடுறானுங்கன்னா என்ன காரணம்? அந்த அளவு கண்டென்ட் வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரஸ் மீடியாவை மதிக்கவே மாட்டாங்க, அவங்க பின்னாடி ஏன் சுத்துறீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஆனா அந்த பிரஸ் மீடியாக்கு அது தெரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. போராட்டங்கள் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போராட வருவாங்க, எல்லாருமே ஒன் பை ஒன்னா போராட வருவாங்க, நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த செவிலியர்கள் போராடுறப்ப கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க சீமானா வாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆமா இப்போ வந்து நொட்டுவாரு அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி தான் இவங்க எல்லா போராட்டத்துக்கு நான் வந்தேன், ஆனா என்ன கண்டுக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நீங்க போராட வருவீங்க, அதையும் நான் பார்க்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. செவிலியர்லாம் சிமான்னா வான்னு கீழே ஒருத்தன் போடுறான், வருவார் உனக்கு வா கீழே போடுறான், உனக்கு வருவாரு. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். இந்த மனுஷன் லாஸ்ட் 5 வருஷத்துல திமுக ஆட்சியில எல்லா போராட்டத்திலையும் போய் நின்றுருக்காரு, எல்லா போராட்டத்திலையும் போய் நின்றுருக்காரு. ஆனா ஓட்டு போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மறந்துட்டானுங்க. சோ அதுல வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்காரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. மொட்டை பேல ஓட்ட போட்டு விட்டு இப்போ உட்கார்ந்து அழுதிக்கிட்டு என்ன அர்த்தம்? என்ன தம்பி இப்ப அழுதா என்ன அர்த்தம்? ஏன்னா இந்த மாதிரி போராட்டத்தை நான் இக்னோர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதே இல்லை. ஆனா இப்ப சொல்றாரு, சோ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதே மாதிரி என் கட்சிக்காரங்களுக்கும் என் கட்சி பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், மென்டல் ஃபிட்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ் இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நமக்குன்னு களம் வந்து தயாராகும், விஜய் அவரே தயார் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மையானு கேட்டீங்கன்னா போற போக்க பார்க்கும்போது
அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த பவர் கட்லயே எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்கீம்ல வந்து ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா போராடிக்கிட்டே இருக்காங்களே. சோ இவரே பாத்தீங்கன்னா ஒரு களத்தை ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்ப களத்துல இறங்கி சண்டை செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் என் பிள்ளைகளை சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, நீ தயாரா இரு, நமக்கான களம் நம்ம தயார் செய்ய வேண்டியதில்லை, அவர் தயார் செஞ்சு தருவாப்ல. கான்ஃபிடென்ட் விஜய் அவர் மேல அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீரியஸ்லி ஒரு பக்கம் கலாய்க்கிற மாதிரி இருந்தது, ஒரு பக்கம் போட்டு பொளகிற மாதிரி இருந்தது. அதனால தான் நாம் தமிழர் கட்சியில என்ன சொல்றாங்கன்னா ஓஜி சீமான் இஸ் பேக். அதாவது சீமான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை அதாவது பெருசா வந்து அடிக்கல, ஒரு மீட்டிங்ல 1 hour பேசுறாருன்னா 5 நிமிஷம் தான் அடிப்பாரு. ஆனா இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் அவர் தான் முதலமைச்சர். சோ அவரோட நடவடிக்கையை பத்தி தான் விமர்சனம் பண்ணி ஆகணும். சோ இதுக்கப்புறம் தான் உண்மையான அடினா என்னன்னு விஜய் பாப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவங்கள் இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. மறுபடியும் முதல்ல இதுக்கு அடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்களே, அதையும் கேள்வி கேட்டிருக்காரு. 12 நாள்ல ராஜினாமா பண்ணிட்டு போறானுங்களா, இவனுங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். ஆளுங்கட்சி கூட இருந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. எதிர்க்கட்சியா இருந்தாலும் நல்லது செய்யணும்னா வென்று அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினா ரெட்டலையில வென்றவன் வெக்கம் இல்லாம? அது வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். பல பெரிய ஜனநாயகவாதிகள் அப்படின்னா எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியா இருந்தா அப்ப எம்எல்ஏ நிதி வராதா? அப்ப விஜய் அவர் கொடுக்க மாட்டாரா? இது ஜனநாயகம் தானே. ஜனநாயக நாட்டுல வந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் அந்த எம்எல்ஏக்கான தொகுதி நிதின்றது கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிற நியாயமான கேள்விதான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்கட்சி கூட இருந்தாதான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆமா போய் உனக்கு நல்லது பண்ணி கிழிச்சிருவானுங்க அப்படின்ற மீனிங்ல தான் அவர் பேசியிருந்தாரு. இந்த அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில பேசியிருந்தாரு. அமைச்சர் ரமேஷ் வருங்காலத்துல எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சட்டசபையை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு வந்து சீமான் சொல்றேன், டேய் உன்னதாண்டா தேடிக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஏன் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சட்டசபையை உருவாக்குவாங்களாம். இது வந்து ஜனநாயகமாடா, எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சட்டசபையை உருவாக்குறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜய் திருச்சியில பேசும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம், அடப்பாவி இதுவே அதிகம்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம், அடப்பாவி இதுவே அதிகம்டா. டேய் இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். 108 விஜய் அவர்களுக்கு வருமானம் அவரே டவுட்ல தான் இருந்தாரு. நம்மள சத்தியமா சொல்றேன், விஜய் அவரும் பாத்தீங்கன்னா 108 வரும்னு நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவரோட எம்எல்ஏக்களை ரெசார்ட்ல தங்க வச்சார்ல. சோ அப்பயே அவரோட திங்கிங் என்னவா இருக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓகே ஒரு 40-50 இடத்துல ஜெயிப்போம், அந்த எம்எல்ஏக்களை வந்து யாரும் விலைக்கு வாங்கிட கூடாது, அதனால வந்து இவங்க ரெசார்ட்ல தங்க வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்க 108 வருவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. இவங்க விலைக்கு வாங்குற நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தப்ப இந்த கச்சத்தீவை மட்டும் மீட்டு கொடுத்துருங்க மோடி சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் அமைச்சர்கிட்ட கச்சத்தீவை பத்தி கேள்வி கேட்டா நோ கமெண்ட்ஸ் பதில் சொல்றாரு அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு, தூத்துக்குடி வந்து போர்ட் சிட்டியா மாத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. டேய் ஆல்ரெடி அது போர்ட் சிட்டி தான்டா அப்படின்ற மாதிரி அதுக்கும் அது கவுண்டர் கொடுத்திருந்தாரு அமைச்சர். அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. டேய் அது துறைமுக நகரம் தான்டா. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் பண்ணல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிரஸ் பார்த்தாலே ஓடுறாரு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதுக்கு வந்து அமைச்சர் என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா, இந்த மாதிரி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, இந்த மாதிரி பிரஸ் பார்த்தா பயப்படுறாரா அப்படின்ற மாதிரி. நாங்க திமுகவை பார்த்தே பயப்படல, பிரஸ் பார்த்து எதுக்கு பயப்படணும், பிரஸ் எல்லாம் சந்திக்கணும் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. எல்லாம் ஆடி போயிட்டாங்க. அவசியம் கிடையாது, எப்படி சார் பிரஸ் மீட் பண்ணாம இருப்பாரு, மக்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நாங்க அறிக்கையா விடுறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமைச்சர். அமைச்சரையா ஒண்ணுமே புரியலையே. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 10 வருஷமா தாங்க இந்த மீடியா, அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல தானே வரும். சோ அப்ப அந்த அறிக்கை தானே கொடுப்பாங்க. ஏங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்ததுன்னா அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆட்சிக்கு வந்துருக்கணும். செய்தியாளர் சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகு தானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு இல்லையா? அது மாதிரியே ஃப்ரீடம் வாக்குன்னு ஒண்ணு புதுசா அறிமுகப்படுத்த போறேன். இதன் மூலமா உங்களை நான் ஸ்டோனேஜ் பீரியடுக்கே கூட்டு போறேன். தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் 2026 ஆட்சி வந்துட்டு இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு அட்வான்ஸா வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க அறிக்கை மட்டும் தான் கொடுப்போம்ன்றது எந்த வகையில் நியாயம்? இப்ப எல்லாருக்கும் வர கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தானா இல்ல எழுதி கொடுக்குறாருல ஸ்கிரிப்ட் அவர் தான் முதலமைச்சரா? இங்க புரியவே இல்லைங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கேமரா முன்னாடி நடிச்சிட்டு போயிருந்தாரு. இப்ப என்ன பண்றாரு, கேமரா முன்னாடி வந்துட்டு அரைகுறையா ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு உளறிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால.
சோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் பிரஸ் மீட் பண்ணாதான் அவர்கிட்ட ஒரு 4 கேள்வி கேட்பாங்க. அவர் மண்டையில என்ன இருக்கு, என்ன யோசிக்கிறாரு அப்படின்றது அப்பதான் தெரியும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாருங்க. பார்த்தாலே பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. என்னைக்காவது ஒரு நாள் தனியா சிக்கணும், ஏதாவது பிரஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு மைக்க வாயில சொருகணும், அப்பயாவது பதில் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா எதுக்கு அவ்வளவு பயம், எதுக்கு அவ்வளவு பயம்? 10 கேள்வி கேட்கறாங்களா, அட்லீஸ்ட் ஒரு 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்களேன். ஏன் பிரஸ் மீட் பண்ணி இவ்வளவு பயப்படுறீங்க? பிரஸ் அந்த இடத்துல தைரியமா கேள்வி கேட்கறாங்க, ஏன் பயமான்னு கேட்கறாங்க. அவ்வளோலாம் எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி அமைச்சர் பேசுறாரு. அதை வந்து முதலமைச்சர் வந்து சொல்லுங்க பயம் இல்லைன்னு. அறிக்கை 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 கடைசி வரைக்கும் அறிக்கை தான். எவன் எழுதி கொடுக்குறதுன்னு தெரியல. அவன் தான் கடைசியில் முதலமைச்சரா அப்படின்ற சோசியல் மீடியாவில் கேட்கறாங்களே, அந்த டவுட் தான் எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பிரஸ் மீட் பண்ண சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓவராலா பார்க்கும்போது நேத்து சீமான் விஜய் அவர்களையும் டிவிகே கட்சி வச்சு செதைச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாம என்னோட வெற்றியை நீங்க தள்ளி மாட்டு தான் போட முடியும், நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நாம் தமிழர் கட்சி வந்து தோந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இல்ல, ஒரு 4 அடி பின்னாடி வந்திருக்கு, 40 அடி பாயறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஓவராலா உங்க கட்சிக்காரங்களுக்கும் ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னுடைய வெற்றியை சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியாது. சோ ஓவராலா பார்க்கும்போது இது சீமானோட கம்பேக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், இவ்வளவு நாள் கழிச்சு சைலண்டா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது மீடியால வந்து பேசு பொருளா மாறுது. சோ ஒரு மீடியா ஒதுக்குன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.